நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பிரைஸ் ஆக்ஷன் மூலியமா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கான லெவல்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃப்ரைடே என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோல. அது என்ன நடந்திருக்குங்கிற ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஸோ என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹை 24,280. ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனும், அடுத்ததா பார்த்தீங்கன்னா 24,500 தான் முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம சொல்லியிருந்தோம். அதேபோல இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட மார்க்கெட் வந்து ரீச் ஆன பிறகு தடுமாறுச்சு அப்படின்னா, அல்லது ஃபெயில்யூர் ஆச்சுன்னா, நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். விட்ஸ் கிளியர்லி இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஃபெயில்யூர் கேண்டில் குடுத்துருக்கு. நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் எல்லாம் நம்ம எப்படி பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம என்னோட பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ உங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நண்பர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வீடியோ வந்து போகறதுக்கு வாய்ப்புகளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காம உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் என்னோட வீடியோவ கன்டின்யூ பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ, நெக்ஸ்ட் நாளைக்கான லெவல்ஸ் என்ன? நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நாளைக்கான லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அ டு ஃப்ரைடே ஹை. இந்த ஹை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னன்றத நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் என்ன? அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணி வச்சுட்டோம். ஸோ இந்த இந்த ட்ரெண்ட் லைனும் இப்போதைக்கு தேவை கிடையாது. ஏன்னா அடுத்ததா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பிரைஸ் ஆக்ஷன் பார்த்துருவோம். ஸோ பிரைஸ் ஆக்ஷனோட ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இதுதான். சரிங்களா? ப்ரீவியஸ் ஓட ஸ்விங் லோ என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். நம்ம எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து கரண்ட்ல உள்ள பிரைஸ் ஆக்ஷனோட வேவ். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுது. ஒரு பிரைஸ் ஆக்ஷனோட ஹையர் ஹைக்கு மேல போனது ஃபெயில்ட் ஆயிட்டு ஹையர் லோ வந்து கிராக் பண்ணியிருக்கு. இட்ஸ் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான். ஸோ மேபி பாசிபிலிட்டீஸ் ஆஃப் ஒரு கரெக்ஷன் மூவ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ இது வந்து நடக்காம வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, அது என்னங்கிறதையும் ஒரு கரெக்ஷன் நடக்க வாய்ப்பில்ல மறுபடியும் வந்து பை தான் போகணும் அப்படிங்கிறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும், இல்ல இது கரெக்ஷன் ஆக போகுது அப்படின்னா எங்கெங்க நம்ம எப்படி பார்க்கலாம்? எந்த மாரி பிரைஸ் எங்க நடந்தா என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறது அப்படின்னு நம்ம கிளியரா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்ப ஹையர் லோ வந்து கிராக் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. ஸோ ஒரு 2, 3 டேஸ் வந்து நமக்கு மேபி பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அப் மூவ் அப்படிங்கிறது குறைவா தான் இருக்குங்கிற மாரி தோணுது. ஸோ எக்ஸ்பைரி டேஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ டியூஸ்டே. இப்ப நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ, ஹையர் லோவ கிராக் பண்ணியிருந்தாலும், நமக்கு இந்த ஸ்விங் லோ நெக்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல முக்கியமான ஹையர் லோவா இருக்கு. இட்ஸ் கிளியர்லி நோட் பண்ணுங்க. இட்ஸ் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பிரிச்சு பார்க்குறப்போ, நம்ம அடுத்ததா வந்து இந்த ஹையர் லோ வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவலா இருக்கு 2. சரிங்களா? ஸோ இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஹையர் லோ கிராக் ஆயிருக்கறனால, மேபி பாசிபிலிட்டீஸ் ஆஃப் 30 மினிட்ஸோட பிரைஸ் ஆக்ஷன் ஹைக்கோ, அல்லது 30 மினிட்ஸோட பிரைஸ் ஆக்ஷனோட ஹையர் லோவுக்கோ மார்க்கெட் வந்து ரீச் ஆக பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஹையர் லோ கிராக் ஆயிருக்கு. ஸோ அதனால மேபி 15 மினிட்ஸோட ஹையர் ஹையோட ரேஞ்ச்க்கோ அல்லது ஹையர் லோவோட ரேஞ்ச்க்கோ மார்க்கெட் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா?
ஸோ இப்ப அந்த இடத்துக்கு வரணும்னா நம்ம என்னென்ன சான்சஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இங்க இப்ப ரிட்ரேஸ்மென்ட் வரணும். அது வந்து இந்த சப்போர்ட் ஜோனுக்கா? அல்லது இந்த சப்போர்ட் ஜோனுக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ மண்டேவ பொறுத்தவரைக்கும், நாளைக்கு பொறுத்தவரைக்கும் ஒருவேள மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்து கிராக் ஆயிடுச்சு, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் ஷுட் கோ அப் டூ த நெக்ஸ்ட் லெவல் 24,500க்கு ரீச் ஆயிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,800 தான். ஸோ மார்க்கெட் வந்து 24,500க்கு மேல, அதாவது 24,450 வந்து ரீச் பண்ணியிருக்கு. இந்த லெவலுக்கு மேல மண்டே ஒரு வேள பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 24,500 அண்ட் தென் நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 24,800 சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அப்போ இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் ஒரு வேள மண்டே பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா, இந்த கரெக்ஷன் வேவ் இல்ல நடக்க வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? நடந்துட்டால், இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்து சஸ்டெயின் ஆயிட்டா. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வேற என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒருவேள மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் ரீட்ரேஸ்மென்ட் இப்ப ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் கிராக் ஆயிடுச்சு. இட்ஸ் எ கரெக்ஷன். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் கரெக்ஷன். 15 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் சேஞ்ச். இப்ப என்ன நடக்கலாம்? ஒரு வேள மார்க்கெட் வந்து புல் பேக் ஆயிட்டு, உங்களுக்கு மீண்டும் இந்த லெவல ரீச் பண்ணலாம். ஓகேங்களா? மேபி. இப்போ மினிட்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த ஹையர் லோவும், இந்த லெவலும் நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும்? ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்ப மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போயிட்டு மார்க்கெட் 2 பைக்கு சாதகமா கிராக் ஆனால், நம்ம வந்து கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஒருவேள மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போயிட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனா, கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். சேம் அஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல ஒருவேள பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்ட் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சாதகமா கிராக் ஆயிடுச்சு. இட் வில் கம் டவுன் அப் டூ 30 மினிட்ஸோட சப்போர்ட் ஜோன் 24,230 அண்ட் தென் 24,140 ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒருவேளை இதையும் மீறி மார்க்கெட் இங்க குளோஸ் ஆனது. இந்த 24,250க்கு போயிட்டு, ஒருவேளை பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா, அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு சாதகமா கிராக் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 24,230 அண்ட் தென் 24,140. ஸோ இதுதான் வந்து மண்டே நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ். ஸோ இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கிறனால 30 மினிட்ஸோட கரெக்ஷன் அப்படிங்கிற மாரி பார்க்க முடியுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸோட ஹையர் லோவுக்கும், 30 மினிட்ஸோட ஹையர் ஹைக்கும் ரீச் ஆக சான்சஸ் இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. ஸோ இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கிராக் ஆனதுனால தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கிராக் ஆன உடனேயே உங்களுக்கு வரணுமா அப்படின்னு கேட்டா தேவை கிடையாது. அது வந்து மீண்டும் இந்த 15 மினிட்ஸோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போயிட்டு, இந்த ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 அதாவது இந்த ஹையர் லோவுக்கு ரீச் ஆயிட்டு, இப்ப 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் என்னவா இருக்குன்னா, ட்ரெண்ட் டவுன் கிராக் ஆயிருக்கு. ஸோ மீண்டும் ட்ரெண்ட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் லோ கிராக் பண்ணுச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 30 மினிட்ஸோட கரெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒருவேள 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் வந்து அப் சைடு கிராக் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கோ அப் டு அகைன் கன்டின்யூ த பை ட்ரெண்ட். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஃப்ரேம் கிராக் ஆயிருக்கா? ஸோ 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர், டே டைம் ஃப்ரேம் முதற்கொண்டு நம்ம கிளியரா அனலைஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து கரெக்ட்டா கேப்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 15 மினிட்ஸ் ட்ரெண்ட் கிராக் ஆச்சுன்னா, 30 மினிட்ஸோட கரெக்ஷனா இருக்கலாம்.
அண்ட் தென் அது வந்து 1 ஹவரோட கரெக்ஷனாவும் இருக்கலாம். ஸோ ஒருவேள 30 மினிட்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனா, 1 ஹவரோட கரெக்ஷனா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர் 3மே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனா, டைம் ஃப்ரேமோட கரெக்ஷனா இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து டைம் ஃப்ரேமோட மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பிரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ நெறைய விஷயங்கள் நம்ம பிரைஸ் ஆக்ஷன்ல இருக்கு. இத கரெக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். அத தான் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ நீங்க என்னோட வீடியோவ கரெக்ட்டா 1 அல்லது 2 முறை நல்லா ப்ளே பண்ணி, கிளியரா என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்காவே கன்டின்யூ லைவ்ல அதாவது வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, உங்கனால பிரைஸ் ஆக்ஷன் ஈஸியா அனலைஸ் பண்ண முடியுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ மறக்காம என்னோட வீடியோவ கன்டினியூவா பாருங்க. நெறைய நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் என்னோட வீடியோ வந்து கன்டினியூவா போட முடியும். சரிங்களா? ஸோ இவ்ளோ நல்ல ஒரு பிரைஸேஷன் அனாலிசிஸ் வீடியோ அப்படிங்கிறது என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு புரியும். பட் புதுசா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். ஸோ நீங்க உங்க நண்பர்களுக்கு தெளிவா சொன்னீங்கன்னா தான், அல்லது கமெண்ட்ஸ்லயோ அல்லது லைக்ஸ்லயோ எல்லாருமே பண்ணீங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோஸ் அவங்களுக்கு போய் சேரும். ஸோ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாவும் இருக்கும். ஸோ என்னால வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். உங்களுக்கு கிளியராவே தெரியும். நம்மளோட அனாலிசிஸ் எப்படி இருக்கு, நம்ம எப்படி வந்து சொல்றது நடக்குதுங்கிறது உங்களால பார்க்கவும் முடியுது. நான் வந்து ரெகுலரா வீடியோ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தா, என்னால வீடியோ கன்டினியூவா போட முடியுங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.